பேர் சங்கர். இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்ளம் ஷீட் நாங்கள் எடுத்துருக்கோம். அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எங்கள் டீமை வச்சு எப்படி வந்து யூசருக்கு ஈஸி உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்க முடியுங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எங்கள் டீம் யாரோட மெம்பர்ஸ்னால் ஜெயராம், ஞானசேகரன், ராஜேஷ், மகர், பாரதி, கணேஷ் இவங்க தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கள் சீனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா 3 யூசர்ஸ் வந்து எப்பயும் மாதிரி நார்மலாக நின்றுட்டு ஒரு டீக்கில் நின்றுட்டு டீ குடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் சீன் தான். நைட்டு ஷூ ஒன்று நம்ம சொன்ன வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? அவங்க ஆர்டர் சொல்கிறாங்க எப்படின்னு அப்படியே நல்லாவே இல்லை. நான் 2 பேருக்கும் வேறு ஷூ வந்துச்சு. நல்லாவே சரி ஏன் மாப்பிள்ளை வாடா நல்லா இருக்கீங்களா? சும்மா டீ குடிச்சிங்க மாப்பிள்ளை. நீ ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்துற. நான் நைட்டு வந்து ஷூ ஒன்று பார்த்தேங்க. இவனுக்கு ஒன்று அமைச்சிட்டேன். அது நல்லா இருக்கும், ஒருத்தர் நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். தனித்தனியாக நாங்கள் அனுப்பி பார்க்க சார் என்ன பண்ணுறது தனித்தனியாக அனுப்பினாலும் ஒட்டா புட்டா பட் அது எப்படி சொல்கிறது தேர்ட் பார்ட்டியாக அவ்வளோ நல்லா ரொம்ப ஒரு விஷயமா இருக்கு. இப்போதைக்கு இந்த சீனில் என்ன தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 யூசர் வந்து ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 3 யூசர்னா 3 யூசருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணுறான். ஷூஸ் ஷேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஷூ அனுப்புகிறான், இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு ஷூ அனுப்புகிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா 2 பேருக்கு மாற்றி அனுப்பியிருக்கான். கடைசியில் 2 பேரும் 3 பேர் ஒன்றா பேசுகிறப்ப ஒருத்தர் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், நல்லா இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா இவனுக்கு ஒரு ஷூ அனுப்பிச்சிருக்கான், இவனுக்கு ஒரு ஷூ அனுப்பிச்சிருக்கான். அப்போ என்ன தெரியுது 2 பேருக்கு மாற்றி அனுப்பிச்சிருக்கான். இப்போ 2 பேர்த்தோட ரிவ்யூ ராங்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 4th யூசராக ஞானசேகரன் ஜூனியர் டெவலப்பர்னு அவருக்கு ஒரு இது இருக்குது. அவர் உள்ள வந்து அவரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். உள்ளே வந்தப்போ அவர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இஷ்யூ இருக்குது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஷிப் எங்களுக்கு இருக்குது, ஏதாச்சும் சொல்யூஷன் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் என்னன்னா இப்போ வந்து ஜூனியர் டெவலப்பர் வந்து ஞானசேகரன் அவர் போய் சீனியர் டெவலப்பரை இப்போ மீட் பண்ணுறாரு. சார் நம்ம யூசர்ஸ் வந்து அது ஒரு சில கஷ்டமாக இருக்கிறதா ஓகே ஞாபகம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கலாம். யூசர்ஸ் வந்து நிறைய டிகிரி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியாது. வாங்க ஃபஸ்ட்டு அவன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுவான், அதில் என்னென்ன எம்பத்தி இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டுடே டைம் தரேன் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த சீனில் என்ன இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஜூனியர் டெவலப்பர் ஞானசேகரன் வந்து ஒரு சீனியர் டெவலப்பர்கிட்ட சொன்னார் என்னன்னா இஷ்யூ இது மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சீனியர் டெவலப்பர் வந்து ஒரு 2 ஜூனியர் டெவலப்பர் கிட்ட இப்பொழுதுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா எம்பத்தி எடுத்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதாவது இந்த ப்ராப்ளம்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ எம்பத்தி எடுத்து நாளைக்கு வந்து நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து என்னன்னா இப்போ சீனியர் டெவலப்பர் வந்து 2 ஜூனியர் டெவலப்பர் நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. அதாவது நம்ம யாருக்கும் ஒரு ஆர்டர் பண்ணோம்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் கேட்கணும். இந்த மாதிரி இன்டர்நெட் ஆப்லேயே இப்படி போகிறதுனால நம்ம ஆப்லேயே நம்ம ஆப்லேயே ஷேர் சரி ஓகே குட் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கம்யூனிட்டி அவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க யூஸரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம அவங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் காயின் மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இவன் உன்னோட லிங்க்லேருந்து இவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது காயின் பண்ணணும், அதை பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே, இதுவும் வேலையான ஒரு பாயிண்ட். நல்ல ஆஃபர் இனிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நம்ம நார்மலாக ஏதாச்சும் சர்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு சஜஷன் காட்டணும். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் அந்த ஏதாச்சும் ப்ராடக்ட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி சஜஷன் போடுறதுனால நமக்கு சேல்ஸ் அதிகம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் சார், இந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் வந்துச்சுன்னா நம்ம பப்ளிக் கம்யூனிட்டிகிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா தான் அந்த ஆஃபர்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயே சீக்கிரமாக டிஸ்கஸ் பண்ணி ஆஃபர் எல்லாத்தையும் அவங்க ஓகே பண்ணிக்கலாம்.
பாயிண்ட்ஸும் ஆட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். லைக் ஓகே நீங்கள் எப்படி சொல்றீங்க அண்ட் நமக்கு இது எப்படி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க. அதாவது யூசருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னன்னு பாருங்க. ஓகேவா? ஒரு 5 to 6 days டைம் எடுத்துக்கோங்க. நல்லா யோசிங்க. யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நம்ம நல்லா ஒரு கரெக்டாக இருக்கும். இந்த சீனியர் என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இவங்களுக்கான எம்பத்தி இப்போ இந்த 2 ஜூனியர் டெவலப்பர்ஸ் எடுத்த எம்பத்தி வந்து சீனியர் டெவலப்பர் சொன்னாங்க. சீனியர் டெவலப்பர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து எம்பத்தி என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்லேயே ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதில் வந்து ஞானசேகர் இன்னொரு ஜூனியர் டெவலப்பர் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்குள்ளே அந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி உள்ளேயே பப்ளிக்கு ப்ரைவேட் அப்படின்னு 2 கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பப்ளிக்னா காமனாக எல்லா பீப்புள்ஸ் இருந்துக்கலாம், ப்ரைவேட்னா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், அந்த மாதிரி இவங்களை மட்டும் ஆட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனியர் என்ன டிசைனிங்லாம் முடிஞ்சா எல்லாம் அவுட்ஸ்லாம் பார்த்தீங்களா? சார் என்ன டிசைன் ஆகும்? நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்க்குள்ளேயே நம்ம மேலே ரைட் கார்னரில் வந்து நம்ம மெனு பட்டன் வச்சுக்கணும் சார். ஒரு கம்யூனிட்டி டேப் மாதிரி பில்ட் பண்ணுறோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அது உள்ளே போனோம்னா நம்ம ஏதாச்சும் ஆல்ரெடி கம்யூனிட்டி எக்ஸிஸ்ட் இருந்தாலும் பப்ளிக் கம்யூனிட்டி இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை யாராச்சும் நம்ம ப்ரைவேட்டாக கிரியேட் பண்ணியிருந்தால் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. உள்ளே போனீங்கன்னா ஆட் மெம்பர் செக்ஷன் இருக்குது, அதில் யாராச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதாக பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி. ஓகே 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 டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. டிசைன் நல்லா இருக்குது. இது நான் ஃபர்தராக நான் சீனியர்ஸ் அஃபிஷியல்ஸ் பேசுகிறேன். இப்போ நம்ம எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணாலும் பார்க்கலாம். ஓகே. பார்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டில் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே. இப்பொழுதுக்கு இங்கே நாங்கள் பண்ணியிருக்க வரைக்குமான கான்செப்ட் என்னன்னா, இப்போதைக்கு எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சோம், அதுக்கான எம்பத்தி எடுத்துட்டோம். எம்பத்தி எடுத்து யூஐ டிசைனிங் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். இப்பொழுதுக்கு அது வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து ஆக்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இதுதான் எங்களோட கண்டென்ட்டு. ஸோ ஓகே, மேம் கேட்ட மாதிரி ஆப் ப்ரிஃபரன்சஸ், அதாவது எதுக்கு நாங்கள் இந்த ஆப் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்ளம் பேசலையும் தேர்ட் பார்ட்டி போகிற மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து எது கிளிக் பண்ணாலும் தேர்ட் பார்ட்டிக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு ஜம்ப் ஆகிக்கிட்டு ஸோ நம்ம ஆப்புக்குள்ளே இன்பில்டாக பண்ணலாமே அப்படின்னா. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி போக வேண்டாம், சிங்கிள் அப்ளிகேஷன் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். அதே டைமில் வந்து இப்போ ஒருத்தனோட இதை வச்சு அவன் யூஸ் பண்ணாலும் மேபி அவனுக்கு ஒரு 2-3% ஆஃப் கமிஷன்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி அவன் ஃபர்தராக பின்னாடி வேறு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸு, ஆஃபர்ஸு, அண்ட் தென் மோர் தென் ஃப்ளிப்கார்ட் விட்டு வெளியே போகாமல் உங்களுக்கு டிசைன் முடிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. இதான் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து. ரெண்டு பேர் சொல்றதா வந்து ஒர்க் பண்றவங்க தானே, நீனும் ஒர்க் பண்றவங்க தான். 2 பேர் சொன்னோன்னே அந்த ப்ராப்ளம் அப்போ இது எல்லாருமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைடா, நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் கரெக்ட் தான். அவன் ஜூனியர் டெவலப்பர், சீனியர் டெவலப்பர் வரைக்கும் தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா அஃபீஷியல்ஸ் நிறையா இருக்காங்க. சீனியர் டெவலப்பர் மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஐடியா வந்து கொண்டு வந்து நாங்கள் வச்சிருக்கோம். இவன் இன்னும் அஃபீஷியலாக போய் இன்னும் கம்பெனியில் டாக் பண்ணல. அதான் பார்த்து தொடரும். அதான் பார்த்து சீனியர் டெவலப்பர் இல்லையா? 2 பேருக்காக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. சீனியர் டெவலப்பர் இருக்கீங்க, எடுத்தோடனே இது ஒரு ப்ராப்ளமா எவ்வளோ டாஸ்க் இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும். இதை ஒரு 2 பேர் சொன்னது ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு மிச்சதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எடுத்தோடனே எப்படி டிசைன்லாம் பண்ண போறீங்க? என்ன கேட்கும்? இது ஒரு சைட் ப்ராஜெக்ட், அதே சொல்ல அது அப்போ 2 பேருக்கு மட்டும் தான் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? புரியல. ஆட்கள் இல்ல, இருக்குது 2 பேர் தான் வாழ முடியும். ஸோ இது நம்ம சொல்றதை நம்ம மேலே கொண்டு போனோம்னா நமக்கு மேபி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்சென்டிவ் கிடைக்கலாம். ஸோ இது சைடு ப்ராஜெக்டாக வச்சுக்கோம். அவங்க கொடுத்த வேலையை நாங்கள் சைடில் பார்த்துட்டே தான் இருக்கோம். இது தனி. என்னோட கொஸ்டின் என்ன, இது எப்படி ஒரு ப்ராஜெக்டை கன்சிடர் பண்ணுறீங்க? என்ன ப்ராப்ளம் கிடையாது. யூசருக்கான ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறது டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரணும்னா நீங்கள் சொல்லி காட்டுதான் இந்த ப்ராஜெக்டோட ஐடியா இருக்குது. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போனோம்னா, அதாவது இவனோட இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம்னா உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு சர்வே பண்ணுவாங்க. யூசர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். எடுத்தோடனே சீனியர் டெவலப்பர்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருவீங்க. டீம் லீடர்ல ஒரு சீனியர் டெவலப்பர் இருப்பாங்களா? கம்பெனி எடுத்தா ஒரு சீனியர் டெவலப்பர் ஒரு நிமிஷம் வேலையாது. ப்ராஜெக்ட் சைட் பை சைட் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு செக்டார்ஸ் இருப்பாங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் செக்டார். போட்டு செக்டார்ல ஒரு சீனியர் டெவலப்பர் இருக்கா, அவன் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரே கொஸ்டின் என்னன்னா 2 பேர்